இதோ இப்ப இங்க. இதுக்கப்புறம் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். அவனும் சுத்தி முத்தி பார்க்கறான் என்னதான் நடக்குதுன்னு. அப்படி என்னதான் யோசிக்கிறான்? எங்கதான் இருக்கான்? இதோ அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆறு, ஒரு பரந்த நதி. அதோட ஃப்ளோவை பார்த்தீங்கன்னா செம்ம ஹெவியாக இருக்கு. ஸ்லைட்டாக மிஸ் ஆச்சு, அவ்வளோதான், நம்ம எலாய அடிச்சுட்டு போயிடும். இப்போ ஏன் இவன் இங்க நிற்கிறான்? இவ யாரு? ஒன்றை போல என்ன போல ஒரு சிம்பிளான வாலிப பையன். ஒரு 27 வயசுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்களேன். ஒரு மிடில் கிளாஸ் பையன்லா, ரொம்ப சிம்பிளாக வளர்ந்த ஒரு பையன். மனசில் நிறைய ஆசைகள், கனவுகள், ஆனால் எல்லாத்தையும் வச்சிருக்கிற பையன். அதை இன்றைக்குமே பாஸ் பண்ணிட்டு தான் யோசிப்பான். பாருங்க, இப்போ கூட பாருங்க, நம்ம பையன் யோசிச்சுட்டு தான் இருக்கான். எனக்கு புரியுது, நல்லாவே புரியுது. 27 வயசுன்னு வேற சொல்ற. யூத்துக்கும் அடல்ட்டுக்கும் நடுவில் ட்ரான்சிஷன் ஆகிற டைம் அது. கண்டிப்பாக அவன் லைஃப்பில் இப்போ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் யோசிச்சு யோசிச்சு எடுப்பான்ல. இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு படித்து கிராஜுவேட் ஆகி அடுத்த கரியரை பிக்கப் பண்ணுறது, கிடைக்கிற சேலரி நல்ல கம்பெனியா, growth இருக்குமா, மற்ற ஒர்க்கிங் அடல்ட்ஸ் கூட காம்படேட்டிவாக இருக்க முடியுமா, இல்லை நம்ம கொஞ்சம் குவாலிஃபிகேஷன் கம்மி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் யோசித்து லைஃப் ஸ்டைலை மேம்படுத்த ஒரு காடி, வீடு வாங்கி ஃபேமிலி சிச்சுவேஷனை ஸ்டேபிளாக்க கஷ்டப்பட்டு அடிக்கடி உலகம் ஓடுற ஸ்பீடுக்கு ஈடு கொடுத்து ஓடி அடுத்து என்னப்பா கல்யாணம் அப்படின்னு கேட்குற கம்யூனிட்டி மத்தியில் கரெக்டான பர்சன் கிடைக்குமான்னு யோசிச்சு அப்புறம் மென்டல் ஹெல்த்து கூட பற்றி யோசிக்க டைம் இல்லாமல் ஃபேமிலி, வயசாயிட்டு போகிற பேரண்ட்ஸ் அவங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்க ஒவ்வொரு எஃபர்ட்ஸும் எடுத்து வேலைக்கு ஓடி டிராஃபிக்கில் மாட்டி வேலை செஞ்சு பிளானிங் பண்ணி லேட்டாக வீட்டுக்கு வந்து எல்லாத்துலேயும் நிதானமாக இருக்க கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி சில டைம் இதெல்லாம் யாருக்கிட்ட ஷேர் பண்ணுறது, எங்கே ஷேர் பண்ணுறது யோசிச்சு, இல்லை பரவாயில்ல இதுதான் லைஃப், மெச்சுவர்டாக போவோன்னு சொல்லி ஒவ்வொரு நாளையும் ஓட்டுற ஒரு சிம்பிள், அதுவும் ரொம்ப சிம்பிளான பையன்னு சொல்கிற. ரைட்டு, புரியுது, ஆனால் புரியல. சரிங்க, இப்போ நம்ம கதைக்கு வருவோமா? இங்கே பாரு, அவன் லைஃப்பில் அடுத்த லெவல் போக பையன் ரெடி ஆகிறான். உண்மையாக ரெடி ஆகிறவங்க நம்ம பையன். ஆனால் எப்படி? அவனுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய நதி இருக்குது, அங்கே முன்னுக்கு பர்பஸ்ன்னு வேற ஒரு அடையாளம் இருக்குது. அவன் நோக்கத்தை அடையிற அடையாளம் தானே அது. ஆமாம், நம்ம பையன் என்னதான் பண்ணுறான்னு பார்ப்போம். நீங்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னு தெரியுது. இருங்க பார்ப்போம். நான் எப்படி இதை க்ராஸ் பண்ணுவேன்? ஒரு பிரிட்ஜ் இல்லை, மேப் இல்லை, என்னடா இது, இந்த ரிவர் வேற இவ்வளோ தண்ணி இருக்கு, ஹெல்ப் பண்ண கூட யாரும் இல்லையே. Just this water and my own fear. How do I do this? How do I cross this? You need to move faster. நீ சீக்கிரம் போகணும். என்ன இன்னும் பொறுமையாக போறியா? இவ்வளோ பொறுமையாக போனால் அவ்வளோதான், ஒன்றுமே நீ சாதிக்க முடியாது. அவன் ஏதாச்சும் பண்ணி காடி வீடுன்னு வாங்கிட்டு போகிறான். ஒன்றை பாருலா, நீ ஒன்றை பாரு. இப்போ மற்றவங்களை பாரு. இப்போ யூ ஆர் டோட்டலி பிஹைண்ட். ஓகேயா? இப்படியே போனால் ஒரு சொத்து சொந்தம் எதுவுமே இருக்காது. எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணி முன்னுக்கு வர வழியை பார்க்குறியா? ஜஸ்ட் ஃபியூ இயர்ஸில் ரீச் ஆகணும். மற்றவங்க உன்னை பார்த்து நிமிர்ந்து பார்க்கணும். நீ இப்போ உடனே ஏதாச்சும் பண்ணலை, யூ ஆர் ஃபீல்ட் அவுட். யூ ஆர் நியரிங் 30. யோ சீக்கிரம் போ. லுக் அரவுண்ட் யூ, எவ்ரி ஒன் இஸ் கெட்டிங் என்கேஜ் அண்ட் மேரிட். வாட்ஸ் யோர் எக்ஸ்கியூஸ்? யார் வராங்களோ ஓகேன்னு சொல்லிட்டு போவியா? இல்லை ஒரு வேளை உனக்கு அவ்வளோ வர்த் இல்லை போல.
நீ யோசிச்சதெல்லாம் போதும், ஓகேயா? இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணாத. அங்க பாரு, ஒரு போட் இருக்கு, அதை எடுத்துட்டு போ. ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட், சீக்கிரம் போ. போய் சேர்ந்துருவ, பாப்போம். போ போ, பாக்குறேன். நம்ம பையன் இந்த வாய்ஸை கேட்டுட்டு சொல்ற மாதிரி, ஐயோ போட்டை எடுத்துட்டாங்க. என்னதான் இது, ஒரு கை பார்த்துருவோம். சே, அவசரப்பட்டுடுமோ? இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணதெல்லாம் இப்படி ஆயிடுச்சா? அவசரப்பட்டா இதான் ஆகுமோ? ஐயோ, திரும்பியே போயிடுவோம். என்னப்பா, யாரு நீ? உன்னை பற்றி யாராச்சும் கேட்டா என்னன்னு சொல்லுவ? ஈலாய், வயசு 27. அப்புறம் யாரு நீ? பெரிய ஆளே இல்லையோ? இன்னுமா உனக்கு தெரியல நீ யாருன்னு? ஐயோ பாவம். ஆக்சுவலி இந்நேரம் உன்னை சுற்றி இருக்க நிறைய பேர் செட்டில் ஆகிருப்பாங்க. நீ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணவே போகிற. ஏய், வெயிட், நீ இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையா? ஐயோ ஐயோ, சொல்கிறத கேளு. இனிமே தாண்டி ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீ பேசாமல் இங்கே தங்கிரு. யூ டு நாட் நீட் டு சேஸ் எனிதிங். எதுவுமே செட் ஆகாது, இருக்கிறது மட்டும் போதும். ஓஹோ, போறியா? போ. தப்பா போனாதான் தெரியும். ஆக்சுவலி நான் யாரு? உண்மையாக நான் யாரு? எதுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறேன்? ஒரு வேளை இவங்க சொல்கிற மாதிரி நான் அவ்வளோ வருத்த இல்லையோ? இதை பற்றி யோசிக்கிற பதிலாம் இங்கே பாய் போட்டு ஒரு படுத்துரும். தோல்வியின் கடையாந்திரம் பார்த்தவன், கண்ணீரை தேக்கி உருகி நின்றவன், அழகாய் அவரின் நிழலில் நின்றவன். இதுதான் வாழ்க்கையின் அழகே. மகனே, ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி எடுத்து வை. நம்ம போறோம். நான் உனக்கு உதவி அனுப்புவேன். நீ இதை ஒண்டியா ஃபேஸ் பண்ணணும்ட்டு இல்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். என்னை நம்பி இப்போ போ மகனே. ஏய், யார் இது? என்ன இது இவங்க கொடுக்குறாங்க? இவங்க கொடுக்க இது ஒரு பாதை திறக்குத. எங்கே இதுக்கு லீட் பண்ணுது? என்ன போய் பார்ப்போம். தைரியமாக போ. தைரியமாக அடி எடுத்து வை. உனக்காக ஆட்கள் உன்னோட வருவாங்க. நான் அனுப்புவேன். நான் வைத்திருக்கிற நோக்கத்தை நீ நோக்கத்தை போ. நான் வந்துட்டேன். நான் கடந்து வந்துட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன். வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம தனிமையில் தான் இருப்போம். யாரும் இல்லைன்ற மாதிரி தோணும். ஆனால் உண்மை என்னன்னு தெரியுமா? நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் கூட கர்த்தர் இருக்காரு. அவர் நமக்கு துணையாக சந்தோஷத்திலும் துக்கத்திலும் நடந்து கொள்ள மக்கள் அனுப்புகிறாரு. யங் அடல்ட்ஸ் என்பது ஒன்றிணைப்பது மட்டும் இல்லைங்க, அன்பிலும் விசுவாசத்திலும் ஒருமைப்பாட்டிலும் வளருவது. நாம் அனைவரும் சேர்ந்து கிருபையிலும் சத்தியத்திலும் நடந்து செல்வோம். நீ ஒருபோதும் தனியாக நடக்கலை. கர்த்தர் உன்னோட இருக்காரு. நாங்களும் உன்னோட இருக்கோம், ஒரு ஆவிக்குரிய குடும்பமா. கவலைப்படாதீங்க, உங்களோட யங் அடல்ட்ஸ் இருக்காங்க. இது தாங்க நம்ம எல்லாரோட வாழ்க்கை. நன்றி.